பைபிள் கிஸ் தமிழ் லூக்கா அதிகாரம் 19. கேள்வி 1. ஆயக்காரருக்கு தலைவன் யார்? பதில் சகேயு. கேள்வி 2. சகேயு எந்த மரத்தில் ஏறினான்? பதில் ஒரு காட்டத்தி மரத்தில். கேள்வி 3. யார் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள்? பதில் இயேசு. கேள்வி 4. எதை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சகேயு சொன்னான்? பதில் ஆஸ்திகளில் பாதியை. கேள்வி 5. எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் எத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சகேயு சொன்னான்? பதில் 4 அத்தனையாய். கேள்வி 6. யார் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறான்? பதில் சகேயு. கேள்வி 7. இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே யார் வந்திருக்கிறார்? பதில் மனுஷகுமாரன். கேள்வி 8. எத்தனை பேரை அழைத்து 10 ராத்தல் திரவியம் கொடுத்தான்? பதில் 10 பேரை. எதை கொண்டே உன்னை நியாயம் தீர்க்கிறேன் என்றான்? பதில் உன் வாய் சொல்லைக் கொண்டே. கேள்வி 10. உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் டேஷ். பதில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். கேள்வி 11. மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத எதை கட்டியிருக்க காண்பீர்கள்? பதில் கழுத குட்டியை. கேள்வி 12. கழுதை குட்டியை யாருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள் என்றார்? பதில் ஆண்டவருக்கு. கேள்வி 13. தங்கள் வஸ்திரங்களை எதின் மேல் போட்டார்கள்? பதில் கழுதை குட்டியின் மேல். கேள்வி 14. எதை வழியிலே விரித்தார்கள்? பதில் தங்கள் வஸ்திரங்களை. கேள்வி 15. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா எப்படிப்பட்டவர்? பதில் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். கேள்வி 16. இயேசு எதை பார்த்து கண்ணீர் விட்டழுதார்? பதில் நகரத்தை பார்த்து. கேள்வி 17. எதின்மேல் எது இல்லாத படிக்கு செய்யும் நாட்கள் வரும் என்றார்? பதில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல். கேள்வி 18. தேவாலயத்தில் யாரை இயேசு புறம்பே துரத்த தொடங்கினார்? பதில் விற்கிறவர்களையும் கொல்லுகிறவர்களையும். கேள்வி 19. என்னுடைய வீடு என்னவென்று எழுதியிருக்கிறது?
பதில் ஜெப வீடாயிருக்கிறதென்று. கேள்வி 20. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் ஜனத்தின் மூப்பரும் யாரை கொலை செய்ய வகை தேடினார்கள்? பதில் இயேசுவை. God bless you.